தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் படித்து முடித்த இளைஞர்கள் சென்னை, பெங்களூர் அல்லது வெளிநாடுகள் போன்ற பெரும் நகரங்களை நோக்கி வேலை தேடி செல்கிற நிலைமை என்பது இந்த மாவட்டத்தில் இல்லாத இயற்கை வளங்களா அல்லது இந்த மாவட்டத்தில் அரசால் வைத்தால் என்ன வேணாலும் தொழிற்சாலைகள் உருவாக்க முடியும் அல்லது தனியார் நிறுவனங்களின் கூட்டு ஒப்பந்தத்தோடு உருவாக்க முடியும், அதெல்லாம் செய்வதற்கு இந்த அரசுகள் தயாராக இல்லை. அப்போ இப்படியான பணிகளை முன்னெடுப்பதற்கான முறையில் ஒரு இளைஞர் சக்தியை ஒன்று திரட்டுகிற பணியை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த தென்காசி மாவட்டத்தில் ஒரு வலுமிக்க அமைப்பை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தை நாம் கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த கொரோனா காலத்தில் சொல்லனா துயரத்திற்கு மக்கள் ஆளாகியிருக்கிற பொழுது கபசுர குடிநீர் கொடுப்பதாக அல்லது நிவாரண பொருட்கள் வழங்குவதாக, மருத்துவமனைகளில் ரத்தம் கொடுப்பதாக, இப்படி எல்லா வகையான பணிகளிலும் தன்னலம் பாராமல் ஒரு சுயநலம் அரசியல் போராளிகளாக நாமெல்லாம் இன்றைக்கு பணியாற்றியிருக்கிறோம். அது போதுமா என்று சொன்னால் போதாது, அதை முன்னை விட வேகமாக முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா நீங்க எல்லாரும் ஒரு பேச்சை மட்டுமே நம்பி அந்த பேச்சை மட்டுமே பெரிய விஷயமா எடுத்துக்கக்கூடிய இளைஞர்கள் ஏற்படவே இருக்காங்க. நீங்க பேச்சு மட்டுமே இந்த சமூகத்தை மாற்றிடுமானா முடியாது. அது முக்கியமான ஒன்று செயல்பாடு. அந்த செயல்பாடு யாருக்கு இருக்குன்னா டிஒய்எஃப்ஐ இளைஞர்கள்ட்ட இருக்கு. நம்ம இதை ஒரு முயற்சியை எடுத்துக்கிட்டு இளைஞர்களை டிஒய்எஃப்ஐ பின்னால் நடக்கக்கூடிய ஒரு பணியை செய்யணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு நம்முடைய அடுத்த இளைஞர்களை திரட்டுவோம் அப்படின்ற தலைப்பில் நம்ம டிஒய்எஃப்ஐ மாநில செயலாளர் ஆரம்பிக்கும். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் தென்காசி மாவட்ட பேரவைக் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய வாலிபர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் தோழர் மேனகா அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கக்கூடிய மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் கண்ணன் அவர்களே, நமக்கு முன்னால் நம்முடைய சுதந்திரத்தின் வரலாற்றை கடந்த 75 ஆண்டு காலம் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தியிருக்கக்கூடிய தோழர் பாஸ்கரன் அவர்களே, நம்முடைய இயக்கம் எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து இங்கே பேசி அமர்ந்திருக்கக்கூடிய வாலிபர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் உச்சிமாகாளி அவர்களே, மற்றும் இந்த பேரவைக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் விஜயகுமார் அவர்களே, உதயகுமார், ராஜ்குமார், வெங்கடேஷ், கிருஷ்ணமூர்த்தி, வாழ்த்துறை, செல்வம், ராமலட்சுமி உள்ளிட்ட தோழர்களுக்கும், நன்றியுரை நிகழ்த்த இருக்கிற தோழர் கனகராஜ் அவர்களுக்கும், நாம் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் தமிழ் மாநில குழுவின் சார்பில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே இங்கே வரலைன்னா என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க? விளையாண்டுக்கிட்டு இருப்பீங்க. பப்ஜியா இல்லை கிரிக்கெட்டா? மொபைலில் தானே விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் மொபைல் மேலே தான் நமக்கு இன்னைக்கு ரொம்ப இதாக இருக்குது. மொபைல் டேட்டா வாங்கினா எவ்வளோ செலவாகுது? ஒரு மாதத்துக்கு 250 ரூபா செலவாகுது. மொபைல் கம்பெனி வச்சுருக்குது யாரு? அம்பாசமுத்திரம் அம்பானியா? இல்லை, ரிலையன்ஸோட முகேஷ் அம்பானி தான். ரிலையன்ஸ் கம்பெனியோட ரிலையன்ஸ் கம்பெனி 2 GB டேட்டா போடணும்னா எவ்வளோ வாங்குறாங்க? குறைஞ்சது 250 ரூபா வாங்குறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் கம்பெனி அம்பானியோட அந்த டேட்டா சர்வீஸ் கொடுத்தோம்னா சிம் கார்டு எப்படி கொடுத்தான்? எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்தான். நீங்கள் சிம் கார்டு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு டிவி பார்த்துக்கலாம், நெட்டு பார்த்துக்கலாம், எதை வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் பார்க்கலாம், எவ்வளோ வேணாலும் பேசலாம். என்ன விளம்பரம் கொடுத்தான்? பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க. என்ன விளம்பரம் கொடுத்தாங்க? பேசிக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. நம்மால் கீழே நின்றுட்டு மாடியில் இருக்கிறவனுக்கு நிலை எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா அப்படின்னு ஃபோன் பண்ணுற அளவுக்கு ரொம்ப இதாக. முதல்ல 6 மாதம் எல்லாரும் எப்படி இருந்துச்சு? எல்லாரும்
ஒரு மாசத்துக்கு 150 ரூபா அப்படின்னா. அப்புறம் என்ன சொன்னாங்க, 200 ரூபா. இன்னைக்கு எவ்வளவு? 250 ரூபா. அப்ப ஒரு பொருளை மார்க்கெட் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமா எப்படி விலை ஏத்துனாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ நம்ம மாவட்டம் தென்காசி மாவட்டம் புதுசா அமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? திருநெல்வேலி மாவட்டமா இருந்துச்சு. திருநெல்வேலி மாவட்டத்துல என்ன தொழில் அதிகமா உற்பத்தி நடக்குது? அதிகமா உற்பத்தி நடக்கிற ஒரு பொருள் என்ன? அல்வா. அல்வா கொடுப்பீங்களா? அல்வா மாதிரி பீடி சுத்துறதுதான் திருநெல்வேலியில 5 லட்சம் பேர் எந்த தொழில இருக்காங்க? பீடி சுத்துற தொழில இருக்காங்க. இந்த பீடி இருக்குல்ல, பீடி யாருமே நம்ம ஊர்ல குடிச்சு வழக்கம் கிடையாது. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஊருக்கு சுகரார் பீடி இந்த மாதிரியான கம்பெனிலாம், பீடி எல்லா கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க, ஊருக்கு கொண்டு போய் பீடியை விளம்பரப்படுத்திருக்காங்க. ஊர்ல 2 போய் எதுல மாட்டு வண்டியில போய் பீடி 2 பேர் பீடி குடிப்பான். அங்க யாராச்சும் வந்து வேடிக்கை பார்த்தானா, இந்த குடிச்சு பாரு அப்படின்னு கொடுத்துருக்கான். எப்ப? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி கொடுக்க வார வாரம் ஒரு நாள் போய் கொடுத்துருக்காங்க. வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி சும்மா உட்காந்துக்க மாட்டேன், மந்தையில போய் பீடி கொடுத்துருக்காங்க. வாங்கினவன் பீடி குடிச்சு பழகிடுறான். முதல் வாரம் குடிக்கிறான், 2வது வாரம் குடிக்கிறான், 3வது வாரம் குடிக்கிறான், 4வது வாரம் குடிக்கிறதுக்காக மந்தையில வந்து ரெடியா இருக்கான். ஆனா பீடி கம்பெனி வரல, பீடி வண்டி வந்து கொடுக்கல. அடுத்த நாள் தான் வருது. வந்தோன்னா என்னப்பா நம்ம காட்டி உட்காந்து நீ வரலையே அப்படின்னா, ஏப்பா ஒரு பைசா கொடுத்தா ஒரு பீடி கொடுக்குறேன் அப்படி சொல்லிதான் பீடியை வந்து மார்க்கெட்டிங் பண்றதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி பழகிருக்கான். முதல்ல என்ன செஞ்சான், ஃப்ரீயா கொடுத்துருக்கான். அப்புறம் அதுவே மாறி என்னாச்சு, காசா வருமானம் வருகிற, லாபம் தருகிற ஒரு வியாபாரமாக மாறிக்கிட்டு இருக்கு. சதுரங்க வேட்டையில அந்த படத்துல ஒரு டயலாக் வரும், ஒருத்தனை ஏமாத்தனா என்ன செய்யணும், அவன் ஆசையை தூண்டணும். அப்ப ஆசையை தூண்டுனா அவன் என்ன செய்வான், ஏமாந்துருவான். ஏமாந்த பிறகு அவன் என்ன வேணாலும் செய்யலாம். அப்படித்தான் ஜியோ கம்பெனி 6 மாசம் லாபம் கொடுத்து ஃப்ரீயா கொடுத்து இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆளுலையும் 250 ரூபாய். இவ்வளவு பெரிய பிரைவேட் கம்பெனியா இந்தியாவில் இன்னைக்கு அதிகம் பேர் பயன்படுத்துற ஒரு நிறுவனமாக மாறி இருக்கிறது. இந்த ரிலையன்ஸ் முன்னாடி எப்படி இருந்துச்சு, பிஎஸ்என்எல் இருந்துச்சு. பிஎஸ்என்எல்ல நீங்க 666 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா இன்னைக்கும் 120 நாளைக்கு பயன்படுத்த முடியும். ஆனா ஜியோல அப்படி பயன்படுத்த முடியுமா? முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ்ல பயன்படுத்த முடியுமா அப்படின்னா முடியாது. அப்ப இதை அப்படியே விட்டுருங்க. இப்படித்தான் இன்னைக்கு ஒருத்தர் வந்தாங்க, திடீர்னு பயங்கரமான விளம்பரம், பயங்கரமான வளர்ச்சியின் நாயகன், இவரை விட்டா இந்தியாவுக்கு வர வழியே இல்லை, இந்தியாவை பாதுகாக்கிறதுக்கு இவர் எப்படி சீதையை தூக்கிட்டு வர்றதுக்கு அனுமாருக்கு பெரிய மார்போட பறந்து போனாரோ அதை போல 54 இன்ச்சு மார்பு இருக்கு, வீராதி வீரன். இவர் வந்தார்னா உலகத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கருப்பு குழந்தையும் பிடிக்கி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 15 லட்சம் தரேன். 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு. இனிமே நீங்க விவசாயம் பண்ணீங்கன்னா நீங்க வர
நவீன யுகத்தில் எல்லோருக்கும் கல்வி என்ற தேவை அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தோழர்களே, டிஜிட்டல் டிவைட் என்று சொல்லி ஒரு தரப்பிற்கு கல்வியும் மறுதரப்பிற்கு கல்வி மறுக்கக்கூடிய ஒரு அவலம் இந்தியாவில் நடந்துகிறது. யோசிச்சு பாருங்க. இதே பிஎஸ்என்எல் நிறுவனம் இருந்திருந்தா, அது ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா, அதனுடைய பங்குகளை விற்காமல் இருந்திருந்தா, இந்திய நாட்டுடைய அரசாங்கம் நல்ல முயற்சி எடுத்திருந்தா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் அரசாங்கத்துடைய செலவுல ஒரு டேட்டா கார்டை கொடுத்து, ஒரு போனை கொடுத்து, இன்னைக்கு எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த கொரோனா காலத்துல உருவாக்கி இருக்க முடியுமா? கொரோனா என்ன செஞ்சு? கொரோனா வந்த பிறகு நம்முடைய இயற்கையை சிதைத்ததின் விளைவாக இன்றைக்கு பல புதிய நோய்கள் வந்த மாதிரி இருக்கு. அப்ப இந்த புதிய நோய்கள் பெரிய நெருக்கடியை உருவாக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம மாவட்டம் தென்காசி மாவட்டம் இயற்கை சூழல் நிரம்பி வழிகிற மாவட்டம். நான் காலையில ட்ரெயின்ல வந்தேன். சென்னையில இருந்து வரக்கூடிய கொல்லம் எக்ஸ்பிரஸ்ல வந்தேன். கரெக்டா வண்டி ராஜபாளையம் தாண்டி சங்கரன் கோயிலுக்கு நுழைய தோந்துச்சு. அங்கிருந்து தென்காசி வர்ற வரைக்கும் இயற்கை அழகு, மலைகளும் குன்றுகளும் செடிகளும் கொடிகளும் தாவரங்களும் அழகான பறவைகளுமாக, மயிலும் இன்னும் இன்னும் எத்தனையோ இயற்கை அழகு இருக்கு. இந்த இயற்கை அழகு இருக்கிற இந்த இயற்கையை மனுஷன் என்ன பண்றான்? தன்னுடைய நோக்கத்திற்காக, தன்னுடைய லாபத்திற்காக அந்த இயற்கையை சுரண்டுறான். ஒட்ட சுரண்டுறான். மரத்தை வெட்டுறான். அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறான். அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள், இன்னையெல்லாம் பலம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்னு பட்டுக்கோட்டை பானா. அப்ப வளங்களை, இந்திய நாட்டுடைய வளங்களை, ஒரு காலத்துல நம்ம தோழர் பாஸ்கர் சொல்லியிருப்பாரு, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்திய நாட்டுடைய வளங்களை எப்படி கொள்ளையடித்து சுரண்டி கொடுத்தது என்று சொல்லி, அப்படிப்பட்ட சுரண்டி கொடுக்கிறான் உலகம் முழுவதும். உலகின் நுரையீரல் என்று சொல்லக்கூடிய, நுரையீரல்னா என்ன? உங்களுக்கு நுரையீரல் இருக்கா? எல்லாருக்கும் நுரையீரல் இருக்கு. நுரையீரல் இல்லாம ஒரு மனுஷன் வாழ முடியாது. இந்த கொரோனா வந்துச்சுன்னு வைங்களேன், நுரையீரல் என்ன ஆயிரும்? சளி கட்டிரும். சளியினுடைய அளவு கூட கூட கொரோனாவுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? அதிகரிச்சு சாகக்கூடிய நிலைமை இருக்கும். ஏன்? கொரோனா தான் நம்ம மூச்சு காத்து இருக்குல்ல, ஒரு மூச்சில் இழுத்து ஒரு மூச்சில் விடலாம், ஒரு மூக்கு சைட்ல அப்படி விடும்போது இந்த காத்து எங்க போகுது? நுரையீரலுக்கு போகுது. அந்த நுரையீரலுக்கு போகும்போது அந்த நுரையீரல்ல அசுத்தமான காத்தெல்லாம் எடுத்துட்டு சுத்தமான ஆக்சிஜன் மட்டும் எங்க அனுப்புது? இதயத்துக்கு அனுப்புது. இதயம்னா அது என்ன செய்யுது? ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ரசடெல்லாம் வெளியே அனுப்புது. அப்ப இந்த செயல்முறை நடக்கணும்னா நுரையீரல் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். அப்ப நம்முடைய சுற்றுச்சூழல் சுத்தமா இருக்கணும்னா உலகத்தில் குறைந்தபட்சம் 20% காடுகள் இருக்கணும்ன்றாங்க. 20% காடுகள். அப்ப உலகின் நுரையீரல் எதை சொல்றாங்கன்னா, அமேசான் காடுகள். நம்முடைய பாடப்புத்தகங்களில் படிச்சிருப்போம். அமேசான் காடுகள் பிரேசில் நாட்டில், இன்னும் அதை சுற்றி இருக்கக்கூடிய லத்தீன் அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரேசில் காடுகள் இருக்குல்ல, அதுதான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நுரையீரலாக காற்றை சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு இடமா இருக்கின்றாங்க. அதனாலதான் நம்ம ஸ்டெர்லைட் நிறுவனத்தை பார்த்தோம். எங்க இருக்கு ஸ்டெர்லைட் நிறுவனம்? இங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரம். அந்த 100 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் நிறுவனம் என்ன செஞ்சுச்சு? அங்க தாமிர உற்பத்தி பண்ணுச்சு. எங்க தாமிரத்தை எடுத்தாங்க? ஆஸ்திரேலியாவில் எடுத்து அந்த நிறுவனம் தூத்துக்குடியில சுத்தம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய கழிவுகளை தண்ணியை கழிவாக்கி, காற்றை விஷமாக்கி, சுற்றுச்சூழலை நாசமாக்கி எல்லாமே செஞ்சுட்டு அந்த தாமிரம் எங்க போகுது? லண்டன் போயிடுது. இந்த நாட்டில் தான் தோழர்களே, இந்த நாட்டில் தான் தோழர்களே ரஃபேல் போர் விமானம் வந்து இறங்குது. ரஃபேல் போர் விமானம் எவ்வளவு வேகத்தில் போகும்? 1 மணி நேரத்தில் 1500 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரஃபேல் போர் விமானம் போக முடியும். இந்திய நாட்டிலே ராணுவ கப்பல்கள் இருக்கிறது. இந்திய நாட்டிலே அமைச்சர்களுக்கு, அதிகாரிகளுக்கு என்று ஏராளமான விமானங்கள் இருக்கிறது. இந்திய நாட்டிலே ஆயிரக்கணக்கான ரயில்கள் இருக்கிறது.
சுமோ கார் இருக்கு, டிஎஸ்பிக்கு இனோவா கார் இருக்கு. யோசிச்சு பாருங்க தோழர்களே, எல்லா வாகனமும் இருக்கு, எல்லா வாகனமும் இருக்கு. ஆனா இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, தொழிற்சாலைகளை இயக்குவதற்காக, பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக உழைக்கின்ற அந்த விவசாயி ஊருக்கு போறதுக்கு ஒரு வாகனத்தை கூட இன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களால் தர முடியவில்லை. எவ்வளவு அநியாயம், எவ்வளவு அக்கிரமம் நீங்க யோசிச்சு பாருங்க. கஷ்டப்படுகிற உழைக்கிற அந்த சாதாரண புலம்பெயர்ந்த தொழிலாளிக்கு ஊருக்கு போறதுக்கு ஒரு வாகனம் உற்பத்தி கொடுக்க முடியல. போற வழியில பல ஆயிரம் பேர், ஒருத்தர் ரெண்டு பேர்ல நடந்து போற வழியில சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம, தண்ணி குடிக்கிறதுக்கு வழி இல்லாம, குழந்தைகளை தூக்கி செல்ல முடியாமல், குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுக்க முடியாமல் ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இந்த நாட்டுடைய எல்லா சாலையோரங்களிலும் செத்து போனான். எவ்வளவு பெரிய கொடுமை. இந்திய நாட்டில் 5 ட்ரில்லியனுக்கு பட்ஜெட் போட போறாங்க. எத்தனை ட்ரில்லியனுக்கு? 5 ட்ரில்லியனுக்கு பட்ஜெட் போட போறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நாட்டு மக்களுடைய குழந்தைகளுக்கு பால் வாங்க முடியல. 5 ட்ரில்லியனுக்கு பட்ஜெட் போடுவது யாருக்காக? நீங்க மோடி அறிவிச்சாரு, மோடி பேசிக்கிட்டே இருக்காரு. நீங்க மன் கி பாத் சொல்லி பேசிக்கிட்டே இருக்காரு. மனதின் குரல், அந்த மனதின் குரல்ல இருந்து என்ன குரல் வருது? அந்த குரல் சொல்லுது, கொரோனா காலம் ஒரு நல் வாய்ப்பு காலம். கொரோனா காலம் ஒரு நல் வாய்ப்பு காலம். என்ன நல் வாய்ப்பு நமக்கு தெரியல. நான் போன வாரம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி கொரோனாவுடைய 2வது அலை பயங்கரமா வந்துச்சு. 2வது அலையில எல்லாமே ஊரடங்கு போட்டாங்க. 10 நாள் ஊரடங்கு போட்டாங்க. முதல்ல போட்டுட்டு கூட ஒரே ஒரு நாள், 2 நாள் ரிலாக்ஸ் பண்ணாங்க. அரிசி பருப்பு வாங்குறதுக்கு நேரம் கொடுத்தாங்க. அப்ப நான் அரிசி வாங்குறதுக்காக போயிருந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு அக்கா அரிசி வாங்குச்சு. அந்த அக்கா சொல்லுது, அவங்க அம்மா பாட்டிட்டு சொல்லுது, பாட்டி 500 ரூபாய் கடை வாங்கிட்டு இருந்தா அரிசி வாங்க வந்தேன். பாட்டி சொல்லுது, நான் ஒரு 200 ரூபாய் வச்சிருக்கேன், ஒரு 5 கிலோ மட்டும் வாங்கிட்டு இந்த வாரத்தை 2 வாரத்தை ஓட்டணும். அப்போ 10 நாள் ஊரடங்கு, 10 நாள் ஊரடங்கு போட்டா கூட அந்த 10 நாள் வருமானம் இல்லைன்னா அடுத்த வேலை அரிசி வாங்கணும்னா கடன் வாங்கி தான் வாழ முடியும் என்று இந்த நாட்டுடைய சாதாரண மக்களுடைய நிலைமை இருக்கு. நம்ம வீட்டோட நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. அப்ப இவ்வளவு கொடூரமான ஒரு காலத்துல மோடி சொல்றாரு நல் வாய்ப்புன்னு. யாருக்கு நல் வாய்ப்பு? இந்திய நாட்டுடைய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு. இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய 214 தொழில பொதுத்துறை நிறுவனங்களை மோடி அரசாங்கம் கார்ப்பரேட்டுகளிடம் வித்துக்கிட்டே இருக்கான். ஒவ்வொன்னா வித்துக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் எப்படி உருவாச்சு? நாட்டுடைய மக்கள் ஏராளமான பேர் கஷ்டப்பட்டு உருவான இந்த இது பூரா மாறிடுச்சு. இப்படி மாறுறவங்க இது குறித்து கேள்வி கேட்க விடாம ஒரு பக்கம் ஊரடங்கு போடுறான், ஒரு பக்கம் நல்ல வாய்ப்பா பயன்படுத்துறான். அந்நிய மூலதனத்திற்கு, அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு சகல விதமான சௌரியங்களை செஞ்சு கொடுக்குறான். யோசிச்சு பாருங்க நம்ம எப்படி இருக்கு. இதுதான் பிரச்சனை. இப்ப இந்த நாட்டில் எப்படி இந்த அரசாங்கம் செயல்படுகிறது? யாருக்காக செயல்படுகிறது? இளைஞர்களுக்காக என்ன செய்கிறது? மாணவர்களுக்காக என்ன செய்கிறது? இந்த நாட்டிலே அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு மோடி அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறதா? முதல்ல சொன்னேன்ல, நம்ம ஆசையை தூண்டா ஓட்டு போடுறதுக்கு என்ன 15 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னா 1 ரூபாய் வந்துச்சா? 1 ரூபாய். இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டில் யாராச்சும் ஒருத்தருக்கு 1 ரூபாய், ரொம்ப வேணாம், 1 ரூபாய் கள்ள பணத்தை, கருப்பு பணத்தை கைப்பற்றி நாட்டு மக்களுக்கு மோடி அரசாங்கம் தந்ததா? நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இளைஞர்கள் ஊரடங்கு காலத்துல, கொரோனா காலத்துல வேலை இல்லாமல் போயிட்டாங்க. குற்றாலத்துக்கு போய் பாருங்க, குற்றால சீசன் எப்படி இருக்கும்? அந்த நேரத்துல பயங்கரமா களை கட்டி இருக்கும். குற்றாலத்துல சீசன்னா தென்காசி ஊருக்குள்ள ஆள் வந்து போக முடியாது, புரோட்டா கடையில நிக்க முடியாது, கூட்டம் நிரம்பி வலியும். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? கடந்த 2 வருஷமா
சுற்றுலா தொழிலே நாசமாயிடுச்சு. வாழ முடியாத அளவுக்கு கடை வச்சிருக்கவங்க, டாக்ஸி ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, இங்க லாட்ஜ்